நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறதுனால நம்மளோட சுட்டி கண்ணனை நம்மளால் பார்க்க முடியறதே கிடையாது காலையிலலாம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சதுனால நம்மளோட சுட்டி கண்ணனை பார்க்க முடிஞ்சது. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாப்புல. அப்படியே கொஞ்சம் இயற்கை நடையே போட்டோம். போகிற வழியில் இயற்கையில் ஒரு அதிசயம். ஒரு பாய்ஸ் எல்லோரும் தும்மு தும்முன்னு ஒரு செடி ஆக்கிரமிச்சிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு யாரும் நல்லா உத்து பார்த்தா அவனுக்கு தான் வண்ணத்தி பூச்சி டீமு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப அபூர்வமாகவும் இருந்தானுங்க. எல்லாம் புதுசாக இப்போ தான் பிறந்திருப்பானுங்க போல். அவனுங்களை கொஞ்சம் நேரம் சைட் அடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஒன்று. என்ன முக்கியமான ஃபங்க்ஷன் ரொம்ப யோசிக்காதீங்க. பாய் வீட்டு பிரியாணி. அவங்க ஏதோ கல்யாணம் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நம்ம ரெடி ஆகிட்டுருக்கோம். ஆன் டைமுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நம்மளோட திரு வண்டியை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். சரி நம்மளும் முஸ்லீமும் ஆகிடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் வச்சேன். எல்லோரும் திருன்னு பார்த்தானுங்க. முஸ்லீம் வீட்டில் எல்லோரும் சலாம் தான் சொல்லுவாங்களாம். நான் போய் வணக்கத்தை போட்டு அசிங்கப்பட்டேன். சரி வந்த வேலையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக பந்திக்கே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா அருமையான பிரியாணி. பாய் வீட்டு பிரியாணி தான். அதுக்கப்புறம் கடைசி அது ஒரு இனிப்பு கொடுத்தாங்க. பாதாம்பால் மாதிரி இருந்துச்சு, அருமையாக இருந்தது. மதராசப்பட்டினத்துலேருந்து நண்பர் ஒருத்தர் இந்த காணொலியும் கொஞ்சம் போடுப்பா அப்படின்னாப்புல.